ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம நந்தினி வந்துட்டு ரொம்ப பாவங்க. ஏன்னா அங்கேயும் அல்லல்பட்டு இங்கேயும் அல்லல்பட்டு என்னதான் பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம நந்தினி முழிச்சிட்டு இருக்கும்போது தான் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வருது. அதுதான் அந்த சுந்தரவல்லி ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் வந்துட்டு பிரச்சனை பண்ணும்போது நம்ம சூர்யா சார் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த தோப்பை நான் உனக்கு வாங்கி தந்தே ஆவ நந்தினி, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம சூர்யா சார் அது கேட்டோமே நம்ம நந்தினி அதெல்லாம் வேணாம் சார், யாரோ பிரச்சனை பண்ணிட்டு போகிறாங்க அவ்வளோதான் வெட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நந்தினி கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்காக எவ்வளோ பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் ஒன்றுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு இந்த உதவி பண்ண தான் போகிறேன், இது வந்துட்டு நீ எந்த தடங்களும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற ஒரு வேர்டும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் அந்த தோப்புக்கான எவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்து இப்போ நந்தினி பேரில் அந்த தோப்பையும் அந்த சொந்த பூர்வீக வீட்டையும் வந்து மாற்றி கொடுத்துட்றாரு. ஆனால் வந்துட்டு இது வந்து எல்லாமே சுந்தரவல்லிக்கு தெரிய வருது. என்னடா இது, அங்கே போய் நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று வேறு ஒன்று நடந்துகிட்ருக்கே, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம சுந்தரவல்லி தகச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க, என் பையன் இந்த மாதிரி பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் பையன் அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கிட்டாரு, ஆனால் அந்த தோப்போட விலை இவ்வளோ தான், ஆனால் உங்கள் பையன் அதை விட 2 மடங்கு அதிகமாக கொடுத்து வாங்கிட்டாங்க, அதனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்போது சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சுந்தரவல்லிக்கு எதுக்கு வேலை நீங்கள் வந்துட்டு எந்த விஷயத்தையுமே பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அண்ணே நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து அவ்வளோ கொலவெறியாக இருக்குது, ஏன்னா என்னோடய தோப்பு எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு காரணம் அந்த நந்தினி தானே, அதனால் அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, இன்னும் 2 நாளில் அவள் செத்துட்டான்ற விஷயம் என் காதுக்கு வரணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சூர்யா சாரை வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, நகம் மூச்சு காற்று கூட படக்கூடாது, ஆனால் வந்துட்டு அந்த நந்தினியை நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சுந்தரவல்லி நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக அவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படி இருந்தாலும் சொல்ல. இன்னொன்று என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவள் தங்கச்சி கண்டிப்பாக நந்தினி துடிச்சு போவாள், அதனால் நந்தினியோட தங்கச்சியை கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட தங்கச்சி வந்துட்டு கை வைக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம சைக்கிள் வந்து கீழே விழுந்துடுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இது நாள் வரைக்கும் ஐயான்னு சொல்லிட்டு இருந்த அந்த பவானி மாமான்னு கூப்பிடும். சூர்யாவுக்கு அதெல்லாம் புதுசாக இருக்குது, என்ன தான் கூப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பவானியை காப்பாற்றி அங்கே எவன்லாம் பிரச்சனை பண்ணானோ அவன்லாம் அடித்து தூக்கி துவம்சம் கட்டி அங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு நம்ம சூர்யா சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வட்டா.